இந்த வித்தியாசமான காயை நேபாளிலிருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரி ஒரு கடையில் பார்த்தேன். இதை பார்த்ததுமே என் கூட வந்த 2 நேபாளிகளும் அடிச்சு பிடிச்சி இதை வாங்குன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. எவ்வளோ வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டாங்க. சரி, இது என்ன பொருள்னு கேட்கும்போது இதுக்கு பேர் நியூரோ அப்படின்னு சொல்லி நேபாளி மொழியில் சொன்னார். இதோட இங்கிலீஷ் பேர் ஃபிடில் ஹெட் ஃபோனுங்க. யூரோப்லாம் இது பிக்கிள் பண்ணி கிடைக்கும். இதை ரொம்பவே விலை கொடுத்து வாங்குறாங்க. எனக்கு என்னமோ இதை பார்த்தா இதோட நுனியில் ஒரு அட்டைப்பூச்சி சுருண்டு படுத்திருக்க மாதிரியே தோணுச்சு. இதை நான் வேணா சமைச்சு கொண்டு வரட்டுமான்னு கேட்டாரு. வேண்டவே வேண்டான்னு அப்போ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போய் படிச்சு பார்த்தா இதுல ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் போல. அதுக்கும் மேல எனக்கு பிடித்த காய்கறிகளுடைய டேஸ்ட் அதுல இருக்கும் போல. ப்ரோக்கலி, கீரை, ஆஸ்பரகஸ், பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இது இருக்குமா. ஆனால் அது இந்த டேஸ்ட்டில் தான் இருக்குன்னு நம்மளால் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லவே முடியாதான். அது ஒரு மிக்ஸ்டான டேஸ்ட்டில் இருக்குமா. அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குமா. யார் இதை ஒரு முறை சாப்பிட்டாலுமே கண்டிப்பாக இதை விரும்பி 2வது முறை 3வது முறை சாப்பிடணும்னு நினைப்பாங்களாம். ஆனால் நேபாள் மலைகள் எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கோ அந்த மாதிரி ஹைட்டில் தான் இது விளையும் சொல்கிறாங்க. இந்த முறை நேபாள் போனால் நிச்சயமாக இதை நான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது பிக்கிள் பண்ணி அமேசான்லாம் கூட அவைலபிளுங்க. யாராவது வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.